நேற்று பொள்ளாச்சியில் வீத லீடர்ஸ் அறக்கட்டளையின் சார்பாக முதல் மாநில மாநாடு, அதுவும் போதை ஒழிப்பு மாநாடாக சிறப்பான முறையில் நடைபெற்றிருக்கிறது. இதில் பங்கேற்று பேசிய அந்த அமைப்பின் நிறுவன தலைவர் திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் பேசிய அந்த பேச்சுக்கள் என்பது வியப்பாகவும் வேடிக்கையாகவும் இருக்கிறது. அது போதை விழிப்புணர்வு சம்பந்தமாக, போதை ஒழிப்பு சம்பந்தமான அவரது கருத்துக்கள் என்பது முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னா, போதை ஒழிப்பிற்கு மாற்றம் நம்மில் இருந்து துவங்க வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் கையிலே கங்கணம் கட்டிக்கொண்டு வெளியில் செல்லும் போது போதை இல்லாத சமூகத்தை உருவாக்குவேன் என்ற அந்த லட்சியத்தோடு புறப்பட வேண்டும். நாம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறார். அதுல சில விஷயம் படிப்படியாக பள்ளி கல்லூரி அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்கள், அருகாமையில் இருக்கக்கூடிய மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இது ஏற்கனவே 717 கடைகள் மூடப்பட்டிருந்தாலும் அவர் பங்குக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அதை விட்டுருங்க. ஆனா உள்ளபடியே இதை போதை ஒழிப்பு மாநாடு வெற்றி மாநாடாக அமைய வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் பூரண மதுவிலக்கு தமிழக அரசு அமுல்படுத்த வேண்டும். அப்போதுதான் குஜராத் மாதிரி, பீகார் மாதிரி தமிழகமும் மதுவின் பிடியிலிருந்து விடுபட்டு தமிழக மக்கள் சுபிட்சமாக வாழ முடியும் என்பது உங்களுக்கு படித்த அண்ணாமலையாகி உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அந்த கோரிக்கையை, அந்த தீர்மானத்தை இந்த மாநாட்டில் நிறைவேற்றாத போது எப்படி போதை ஒழிப்பு மாநாடாக இருக்க முடியும் என்பதுதான் இன்னைக்கு வெகுஜன மக்களுடைய கேள்வி. ஆகவே நீங்கள் இந்த ஆட்சிக்கு, தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சிக்கு சப்பை கட்டு கட்டும் வண்ணம் இந்த மாநாட்டிலே இந்த தீர்மானத்தை நிறைவேற்றவில்லையா என்ற சந்தேகம் எழுகிறது. அதோடு தனி மனிதனிடமிருந்து மாற்றம் துவங்க வேண்டும். திருடனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி நீங்க சொல்ற வாதத்துக்கு அதை எடுத்துக்கொள்ளலாம். தனி மனிதனுக்குள்ளாரையும் அந்த மாற்றம் வேணும். அதை நான் மறுக்கல, அதை விமர்சிக்கல. ஆனா பூரண மதுவிலக்கு என்ற தீர்மானத்தை ஒற்ற தீர்மானத்தை நீங்க முன்மொழிந்திருந்தால்தான் இந்த மாநாட்டினுடைய நோக்கம் வெற்றி பெற்றிருக்கும். அதுதான் உண்மையான மது ஒழிப்பு மாநாடாக இருந்திருக்கும். அதை விடுத்து நீங்கள் நடத்தி இருக்கிறதுக்கு இந்த மாநாட்டில் நடத்தி இருப்பது உள்ளபடியே தமிழக மக்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை அளிக்கின்ற மாநாடாகத்தான் இருக்கிறது.